வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ரமலான் மாதத்துடைய 19வது இரவில் நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இதில் கடந்த 9 தினங்களாக முன்பொரு காலத்தில் என்கிற தலைப்பின் கீழ் சில சம்பவங்களை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் சஹீஹுல் புகாரியுடைய 2482வது ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஒரு சம்பவமும் முற்காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். முற்காலத்தில், அதாவது பனு இஸ்ரவேலர்கள் வாழ்ந்த ஒரு காலத்தில், அதாவது முற்காலத்தில் ஜுரைஜ் என்கிற ஒரு மனிதர் வாழ்ந்தார். அந்த மனிதர் தன்னுடைய ஒரு ஆசிரமம் போன்ற ஒரு அமைப்பை கட்டி அதற்குள்ளே வாழ்கிறவர். அவர் ஒரு நல்ல மனிதர். அந்த நல்ல மனிதரான ஜுரைஜ் அந்த ஆசிரமத்திற்குள் தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறார். அப்ப தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறார்னா, தொழுகைங்கிறது ஏதோ ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு அப்புறமா கடமையாக்கப்பட்ட ஒன்று அல்ல. நமக்கு அப்பதான் கடமையாக்கப்பட்டுச்சு. ஆனால் அதற்கு முன்பாகவே தொழுகையானது பல்வேறு நபிமார்களுக்கு அந்த தொழுகை இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை நினைவுபடுத்துவதற்காக நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி இருக்கிறான். இந்த மாதிரி தொழுகைங்கிறது முற்காலத்திலேயே இருந்தது. ஆனா இந்த முறைகள்ல இருந்திருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது, இருந்தது. இப்ப இந்த ஜுரைஜ் என்கிற ஒருவர் தன்னுடைய ஆசிரமத்திற்குள்ள அல்லாஹ்வை தொழுது கொண்டிருக்கிறார். அந்த நேரம் பார்த்து அவருடைய தாயார் ஜுரைஜ் என்று அழைக்கிறார். அப்ப இந்த ஜுரைஜ் என்ன பண்றாருன்னா, தொழுதுகிட்டு இருக்கிறார்ல, தொழுதுகிட்டு இருக்கும் பொழுதே இந்த மாதிரி, யா அல்லாஹ், நான் உன்னை தொழுது கொண்டிருக்கிறேன், நான் தொழுகையை தொடர்வதா அல்லது எங்க அம்மாவுடைய அந்த கூப்பாட்டுக்கு நான் பதிலளிப்பதா, எங்க அம்மாவின் அழைப்புக்கு பதிலளிப்பதா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். தொழுது கொண்டிருக்கிற போதே சற்று நேரம் கழித்து மீண்டும் அவங்க அம்மா ஜுரைஜ் என்று 2வது தடவையாக அழைக்கிறார். அப்போதும் இந்த ஜுரைஜ் அவர்கள், யா அல்லாஹ், எங்களுடைய அம்மாவினுடைய அழைப்புக்கு பதிலளிப்பதா அல்லது நான் தொழுகையை தொடர்வதா என்று அந்த யோசனையிலேயே திளைத்திருக்க, 3வது தடவையும் அவர்களுடைய அம்மா ஜுரைஜ் என்று அழைக்கிறார். இவர் 3வது தடவையும் எங்க அம்மாவுடைய அழைப்புக்கு நான் பதிலளிப்பதா அல்லது தொழுகையை தொடர்வதா யா அல்லாஹ் என்று அந்த யோசனையிலேயே அவர் தொழுது கொண்டிருக்கிறார். இப்ப 3 தடவை கூப்பிட்டு ஜுரைஜ் கிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்லைல்ல. உடனே அவங்க அம்மா கோபத்துல என்ன பண்ணி விட்டாங்க, ஜுரைஜை சபித்து விட்டார்கள், சாபம் விட்டு விட்டார்கள். என்ன சாபம் தெரியுமா? யா அல்லாஹ், இறைவா, என்னுடைய இந்த புள்ள ஜுரைஜை நீ ஒரு தவறான நடத்தை கொண்ட ஒரு பெண்மணியுடைய முகத்துல முழிக்காம மௌத்தாக்கி போடாத அப்படின்னு சாபம் விட்டு விட்டார்கள். சாபம் எப்படி விட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த ஜுரைஜ் இருக்கிறான்ல, 3 தடவை கூப்பிட்டா வரல, கோபத்தில் அவர்கள் விட்ட சாபம் எப்படி என்றால், இந்த ஜுரைஜை தவறான நடத்தை கொண்ட பெண்மணியுடைய முகத்துல முழிக்காம நீ மௌத்தாக்கி விடாத, மௌத்துக்குள்ள அவனுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி விடு என்று அவர்கள் சாபத்தை விட்டு விட்டார்கள். இந்த சாபத்தை பொறுத்து ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நல்லவேளை இந்த சாபத்தோட நிப்பாட்டினாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் வேறு எதையாவது சாபம் விட்டு இருந்தால்,
அதுவும் அப்படியே நடந்திருக்கும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இப்ப என்ன ஆனிச்சு அப்படின்னா, ஜுரைஜ் ஆசிரமத்துக்குள்ள இருக்கிறார். அந்த ஆசிரமத்திற்கு ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு இடையன் அடிக்கடி வந்துட்டு போவார். அந்த ஆசிரமத்துக்குள்ள அப்படி வருவாரு, சும்மா அப்படி போயிட்டு வருவோம்ல, அந்த மாதிரி ஆடு மேய்க்கிற ஒரு இடையன் அடிக்கடி அந்த ஆசிரமத்துக்கு விசிட் பண்ணுவார். இந்த நேரம் பார்த்து ஒரு தவறான நடத்தை கொண்ட ஒரு பெண்மணி என்ன செய்யறா அப்படின்னா, ஜுரைஜை நான் சோதனைக்கு உள்ளாக்க போகிறேன். அந்த பெண்மணிக்கு ஜுரைஜ் அம்மா சபிச்சதெல்லாம் தெரியாது. இந்த ஜுரைஜ் அம்மா சபிச்சது வேற, ஆட்டு இடையன் வேற அடிக்கடி வந்துட்டு போறாரு அது வேற. இங்க வந்து ஒரு பெண்மணி ஜுரைஜை நான் சோதனைக்கு உள்ளாக்க போகிறேன் என்று ஆசிரமத்துக்குள்ள வந்து ஜுரைஜ் கிட்ட ஒரு தவறான நடத்தைக்கு முற்படுகிறார். ஆனால் ஜுரைஜி அதற்கு மறுத்து விடுகிறார். ஏன்னா அவர் நல்லடியார், அவர் மறுத்து விடுகிறார். இப்ப இந்த பெண்மணி கோபப்பட்டு என்ன செய்யறாங்கன்னா, திடீரென்று அந்த ஆட்டிடையனோடு ஒரு தவறான உறவை வைத்து ஒரு குழந்தையையும் பெற்றெடுத்து விடுகிறார். இப்ப குழந்தையை பெற்றெடுத்த உடனேயே அந்த ஊர் மக்கள்லாம், என்னம்மா இது யாருடைய குழந்தை, உனக்கு இன்னும் திருமணமே ஆகல, யார் உனக்கு இதுக்கு யாரு காரணம் என்று கேட்கிறார்கள். அப்ப அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய இந்த குழந்தைக்கு அப்பா யார் தெரியுமா, இதோ இந்த ஆசிரமத்துக்குள்ள இருக்கிற ஜுரைஜ் தான் என்று சொல்லிவிட்டார் அந்த பெண்மணி. உடனே ஊர் மக்கள் தான் என்ன செய்யறாங்கன்னா, கடுமையான கோபம் கொள்கிறார்கள். கோபம் கொண்டு ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு போய் ஜுரைஜி அப்படின்னு கூப்பிடுறார். அப்போ அவர் தொழுதுகிட்டு தான் இருக்கிறார். மீண்டும் ஜுரைஜின் மக்கள் கூப்பிடுறாங்க, தொழுதுகிட்டு தான், அவர் தொழுதுகிட்டு இருக்கிறார், பதில் சொல்ல மாட்டேங்கிறார். இதனால மக்கள் கோபம் அடைந்து அவர் அந்த ஆசிரமம் இருந்துச்சுல்ல, அவனுடைய ஆசிரமத்தை கட்டி நீங்க இருப்பேன்னு பார்த்தா நீ என்ன வேலை பார்த்திருக்கிறேன்னு ஆசிரமத்தையே இடித்து தள்ளிவிட்டார்கள். அந்த ஊர் மக்கள் கடப்பாறை கோடாரி இதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒட்டுமொத்த ஆசிரமத்தையுமே இடித்து தகர்த்து விட்டார்கள். இப்ப என்ன பண்றாருன்னா, ஜுரைஜ் தொழுது முடிச்சிட்டு அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே வருகிறார். எந்த அளவுக்குனா கீழே இறங்கி வருகிறார். ஏதோ உயரத்துல இருக்கிறது அந்த ஆசிரமம். கீழே இறங்கி வந்து என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். இந்த குழந்தைக்கு தகப்பன் நீயா என்று ஊர் மக்கள் எல்லாம் கேட்க, ஓ இப்படி ஒரு புகார் என் மேல வந்திருக்கிறதா என்று சொல்லி அவர் தொழுதார்ல, அந்த தொழுகையிலேயே அவர் அல்லாஹ்விடத்துல சில பாதுகாவலை கேட்டிருக்கிறார். கேட்டதனால இவர் என்ன செய்யறாருன்னா, அந்த குழந்தையானது அப்பொழுதுதான் பிறந்திருக்கிறது, குழந்தையெல்லாம் வளரல இன்னும், அப்பொழுதுதான் பிறந்திருக்கிறது. பிறந்த அந்த குழந்தையுடைய தலையில தடவுறார். யாரு? ஜுரைஜ். தடவிட்டு அந்த குழந்தை இடத்துல கேட்கிறாரு, குழந்தையே உன்னுடைய தகப்பன் யார் அப்படின்னு ஜுரைஜ் கேட்கிறார். உடனே அந்த குழந்தை சொல்கிறது, என்னுடைய தகப்பன் இதோ அந்த ஆடு மேய்க்கக்கூடிய அந்த இடையன்தான் என்று அந்த குழந்தை பதில் பேசுகிறது. உடனே ஊர் மக்கள் எல்லாம், ஆகா நம்ம ஜுரைஜை நம்ம தப்பா நினைச்சிட்டோமே, ஜுரைஜை நம்ம தப்பா நினைச்சு கோபத்தில் அவருடைய ஆசிரமத்தை எல்லாம் இடிச்சிட்டோமே என்று மனம் வருந்தி, உங்களுக்கு நாங்கள் ஒரு ஆசிரமத்தையே நாங்கள் கட்டி கொடுக்குறோம், அந்த ஆசிரமத்தை நாங்கள் சும்மா கட்டி கொடுக்கல, தங்கத்தாலேயே கட்டி கொடுக்குறோம். அந்த அளவுக்கு செல்வம் குளித்திருக்கிறார்கள். சும்மா தங்கத்தால கட்டி கொடுக்க முடியாதுல்ல, தங்கத்துல ஒரு ஆசிரமத்தை கட்டணும்னா அந்த தங்கத்திலேயே நாங்கள் ஒரு ஆசிரமத்தை கட்டி கொடுக்கிறோம்னு அந்த ஊர் மக்கள் பேச, இவர் சொல்ற எனக்கு தங்கத்திலாம் வேண்டாம், எனக்கு முன்னாடி எப்படி களிமண்ணில் கட்டி இருந்துச்சோ அதே மாதிரி களிமண்ணில் கட்டி கொடுத்தால் போதும் என்று அந்த ஜுரைஜ் அவர்கள் பதிலளித்தார்கள். இது புகாரியில 2482வது ஹதீஸாக இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இதே செய்தியானது சற்று கூடுதல் தகவல்களோடு எதில் இருக்குது அப்படின்னா, சஹீஹ் முஸ்லிமினுடைய 4985 2482ல ஒரு சில சம்பவங்கள் மறைக்கப்பட்டிருக்கும், 4985ல சில சம்பவங்கள் சேர்க்கப்பட்டிருக்கும். மொத்தத்தில் கான்செப்ட் இதுதான், சரியா? சஹீஹ் முஸ்லிம்ல 4985, புகாரியில 2482, ரெண்டு ரிவாயத்தையுமே அறிவிக்கிறது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள். இந்த சம்பவமானது முற்காலத்தில் நடந்த ஒரு சம்பவமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த சம்பவத்திலிருந்து
நாம் பெறுகிற பாடம் என்ன என்பதை கவனிக்க வேண்டும். ஜுரைஜ் தொழுது கொண்டிருக்கிறார். தொழுது கொண்டிருக்கிற போது அவர்களுடைய அம்மா அழைக்கிறார். இவர் குழப்பத்தில் இருக்கிறாரு. நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம், அம்மா கூப்பிடுறாங்க. ரெண்டில் நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறது என்ற குழப்பத்திலே இருக்கும் பொழுது ரெண்டாவது தடவை அழைப்பு வந்துடுது. என்னடா திருப்பி அம்மா கூப்பிடுறாங்களே என்று சொல்லுகிற போது மீண்டும் மூன்றாவது தடவை அழைப்பு வருகிறது. ஜுரைஜ் கிட்ட இருந்து எந்த தகவலுமே போகலன்ன உடனேயே அவருடைய தாயார் சபித்து விடுகிறார்கள். என்ன சபிப்பு அப்படின்னா, ஒரு தவறான நடத்தை கொண்ட பெண்மணியுடைய முகத்துல முழிக்காம இவனுக்கு நீ மவுத்த கொடுத்துறாத, இவன் மவுத்துக்குள்ளர அது நடந்துடணும் அப்படின்னாங்க. அதே மாதிரி நடந்து போச்சு. நடந்ததா இல்லையா? சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஆட்டிடையனோடு தவறான நடத்தையை செய்துவிட்டு ஜுரைஜ் மேல பழிய போட்டு ஊர் மக்கள் கோபம் கொண்டு அவருடைய ஆசிரமத்தை இடித்து இவர் கீழே வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜுரைஜின் மூலமாக நிகழ்த்திய அற்புதத்தின் மூலமாக அவர் தப்பித்தார். அந்த அற்புதம் தான் அவரை காப்பாத்துச்சு. எந்த குழந்தையாவது பேசுமா? குழந்தை பேசுனா எங்கே பேசும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இந்த ஜுரைஜ்ங்கிற இந்த ஒரு குழந்தை, அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதே போல இன்னொரு குழந்தை, இந்த குழந்தைகள் தான் பிறந்த உடனேயே தொட்டில்ல இருந்து கொண்டிருக்கிற போதே பேசியது அப்படின்னு 3 குழந்தைகளை உதாரணமா சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ் வேறொரு ஹதீஸ்ல. அதுல ஒரு குழந்தை இந்த ஜுரைஜ். சரியா? ஜுரைஜ்ங்கிற அந்த ஜுரைஜ் சொன்னார் இல்லையா, அந்த குழந்தை. சரியா? அந்த பெண்மணியுடைய குழந்தை. இப்ப நமக்கு என்ன பாடம் தெரியுமா? இந்த சபித்தல் இருக்கிறது அல்லவா, இந்த சபித்தல் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அந்த நேரத்துல அந்த அம்மா ஜுரைஜுடைய அம்மா இதை கொண்டு சபித்ததனால இதோட நிறுத்தி போயிருச்சு. ஆனால் வேறு எதையாவது சபித்திருந்தால், வேறு ஏதாவது வார்த்தைகளை கொண்டு அள்ளி வீசி இருந்தால் கோபத்தை, அந்த செயலும் நிச்சயமாக ஜுரைஜிற்கு நடந்தே இருக்கும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஜுரைஜ் பண்ண தவறு என்ன? அவர் தவறான நடத்தையிலே இருந்தாரு, தொழுதுகிட்டு இருந்தாரு. தொழுது கொண்டிருந்தது தெரியாமல் அங்கே அம்மா விட்ட சாபம் எப்படி படித்தது பார்த்தீங்களா? இங்கே நீங்கள் விடுகிற சாபம் அவர் எந்த நிலையில இருக்கிறார்னு தெரியாமலே விட்டாலும் கூட அது நம்மை பாதிக்கும். பொதுவாக இன்னைக்கு குழந்தைகள் மத்தியில ஏதாவது சண்டையில கணவன் மனைவி மீது, மனைவி கணவன் மீது, மற்ற நண்பர்கள் மீது சர்வசாதாரணமாக இந்த சாபம் விடக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் முஸ்லிம்களிடத்துல இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா மக்களிடத்திலுமே இருக்கிறது. நம்ம மக்களும் கூட என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப அசாத்தியமான முறையில அது ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கொண்டு அப்படியே கண்ணாமூச்சான் டக்குன்னு வார்த்தையை விட்டுருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு அடியான் பேசுவதாக இருந்தால் நல்லதையே பேசட்டும். எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க! ஒரு அடியான் பேசுறதா இருந்தா நல்லதையே பேசட்டும், இல்லை என்றால் வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். எத்தனை பேர் இந்த பழக்கத்தை கையில் எடுக்கிறோம்? சில பேர் ஏதோ கோபத்துல வந்து விட்ட அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தைக்காக பல வருடங்கள் பல மாதங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. என்னதான் இருந்தா அந்த ஒரு வார்த்தையை நான் விட்டுட்டேன், அது ரொம்ப அவனை பாதிப்படைய செஞ்சிருச்சு, அது ரொம்ப எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. கோபம்ங்கிறது 2 செகண்ட்ல வந்து போயிடும். 5 நிமிஷம் கூட கோபம் இருக்காது. 5 நிமிஷத்துக்கு மேல ஒரு மனுஷன் கோபம் இருக்க மாட்டான். 5 நிமிஷத்துல அந்த கோபம் போயிருக்கும். ஆனா அந்த கோபத்துல அவன் விட்ட சாபம் இருக்கிறது அல்லவா, அது என்னைக்காவது ஒரு நாள் அவனை பழிச்சுச்சுன்னா என்ன செய்யறது? யாருக்குமே இது பற்றிய ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இது எப்பேற்பட்ட ஒரு விஷயம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அதாவது நீங்கள் கோபத்துல இருக்கிற போது உங்களுக்கு எதிராகவோ, உங்களுடைய குழந்தைக்கு எதிராகவோ, உங்களுடைய சொத்துவத்துகளுக்கு எதிராகவோ நீங்கள் சபிக்காதீர்கள். ஒருவேளை நீங்கள் சபித்த நேரத்தில் அல்லாஹ் அதை ஒப்புக்கொண்டு விட்டால், நீங்கள் எந்த வார்த்தையை கொண்டு சபித்தீர்களோ அது அப்படியே நடந்து போயிடும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். லா ததுவு அலா அன்ஃபுசிக்கும் வலா ததுவு அலா அவுலாதுக்கும் வலா ததுவு அலா அம்வாலிக்கும். லா ததுவு அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராக நீங்க வந்து என்ன பண்ணாதீங்க, சாபத்தை கேட்காதீர்கள். வலா ததுவு அலா அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக கேட்காதீர்கள். வலா ததுவு அலா அம்வாலிக்கும், உங்கள் சொத்துவத்துகளுக்கு எதிராக கேட்காதீர்கள். ஒருவேளை நீங்கள் கேட்ட நேரத்தில் அல்லாஹ் கொடுக்கப்படுகிற நேரமாக அது இருந்தால்
நீங்கள் எதை கேட்டீர்களோ அது உங்களுக்கு பாதகமாக அமைந்துவிடும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இப்போ ஒரு சாபம் கோபத்துல உங்களுடைய பிள்ளைய பார்த்து நீ எல்லாம் எங்க எனக்கு சோறு போட போற, நீ எல்லாம் ஊதாரியா தான் திரிய போற அப்படின்னு பேசிடுவோம். ஒருவேளை அந்த நேரம் அல்லாஹ் அந்த நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரமாக இருந்தால் நீங்க என்ன கேட்டீங்களோ அது கண்டிப்பா அது நடக்கும். பின்னாடி வளருவீங்க நீங்க, உங்க புள்ள உங்களை உட்கார வச்சு சோறு போடுற நேரத்துல அவன் சரியா சம்பாதிக்காம சரியா குடும்பத்தை நடத்தாம ஊதாரியாக தெரிவான். அப்பதான் நமக்கு ஞாபகம் வரும். ஞாபகம்லாம் வராது, ஏன்னா நிறைய பேசியிருப்போம்ல. என்ன நினைப்போம், ஆஹா அன்னைக்கு ஒரு நாள் என் முள்ள இப்படி ஊதாரியா திரியிறான்னு நம்ம அல்லாட்ட கேட்டுவிட்டோம், அது நடந்து போயிடுச்சு போல இருக்கு என்று அன்னைக்கு யோசிச்சு அன்னைக்கு கஷ்டப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கு கோபத்துல என்னென்ன வார்த்தைகள் வருது பாத்தீங்களா? சர்வசாதாரணமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க சைக்காலஜியெல்லாம் நீங்க பாருங்களேன். சின்ன பிள்ளைங்களுடைய சைக்காலஜியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வன்முறைகளை அவர்கள் பார்க்கிறார்கள். யூடியூப்ல வரக்கூடிய ரீல்ஸா இருக்கட்டும், வீடியோ கேம்ஸா இருக்கட்டும், திரைப்படங்களா இருக்கட்டும், எங்கேயுமே யார் தனக்கு ஒருத்தவன் ஒரு துன்பத்தை செய்யறான் அப்படின்னா அதை மன்னிக்கிற மாதிரி எங்கேயாவது ஒரு காட்சி வருகிறதா? ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எங்கேயாவது வருகிறதா? ரீல்ஸ்ல வருகிறதா? வீடியோ கேம்ல சுடு சுடு அவனை சுடு உன்னை சுட்டு போறா பார் சுடு சுடு சுடுன்னு வன்முறையை தான் கற்றுத் தருகிறார்கள். அவனை திட்டு திட்டு வன்முறையை தான் கற்றுத் தருகிறார்கள். சர்வசாதாரணமாக கெட்ட வார்த்தைகள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு யூஸ் பண்ற ஒரு ஃபேஷன் வார்த்தைகளாக வந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் பேசினாதான் ஒரு பெரிய மேஸ்குலின், அதெல்லாம் பேசினாதான் ஃபெமினைனு என்கிற அளவுக்கு இன்றைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. சர்வசாதாரண 5வது படிக்கிற பையன் நீலாம் எங்க நல்லா இருக்க போற, நீலாம் எதுக்கு அப்பாவா இருக்க என்று பேசுகிறான். நாமே உனக்கு வந்து பிறந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளை பேசுறான். ஏன் தெரியுமா? அந்த சின்ன பிள்ளை எங்க இருந்து தெரியுமா காப்பி அடிச்சான்? பெரியவர்களாகிய நாம பேசக்கூடிய முறையில இருந்தால் அதை காப்பி அடிக்கிறான். அவன் என்ன வெளியில உலகத்தை சுத்தி பார்க்கல, மிஞ்சி போனா யூடியூப பாக்குறான், ரீல்ஸ பாக்குறான், இதுதான் பாக்குறான். அதுக்கு நாம தான் காரணம். அவன் யூடியூப்ல என்ன விதமான ரீல்ஸ பாக்குறான், அது எதை சொல்லி தருகிறது? இந்த ஒரு ஸ்டோரியை பாக்குறானே இது எதை சொல்லி தருகிறது? வன்முறையை சொல்லி தருகிறதா, அன்பை போதிக்கிறதா, சண்டையை சொல்லி கொடுக்கிறதா, சமாதானத்தை பேசுகிறதா? இது எதையுமே நம்ம பார்க்கறதே இல்லை. அவ அந்த நேரத்தில் வாய போடணுங்கிறதுக்காக எதையாவது சொல்லிடுறோமா? சர்வ சாதாரணமாக 1வது 2வது படிக்கக்கூடிய பசங்களுடைய வாயிலிருந்து கூட அதிகமான சாபமிடக்கூடிய சொற்கள் வெளியிலே வருகிறது. ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஒற்றை ஹதீஸ் போதும். என்ன ஹதீஸ்? நீங்க உங்களுக்கு எதிராகவோ உங்களுடைய பிள்ளைக்கு எதிராகவோ உங்களுடைய சொத்து பத்துகளுக்கு எதிராகவோ நீங்க சாபம் விட்டுறாதீங்க. எவ்வளவு கோபத்துடைய உச்சியில இருந்தா நீங்க சாபத்தை விட்டுறாதீங்க. விட்டீங்கன்னா ஒருவேளை அல்லாஹ் அதை ஒப்புக்கொள்ளக்கூடிய நேரமாக அமைஞ்சா அது முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு எதிராக திரும்பிடும் அப்படின்னாங்களே ரசூலுல்லாஹ். அது எந்த நேரம்னா சொல்லவே இல்லை. எந்த நேரம் வேணுமானா இருக்கலாம். சகரிக்கு எந்திரிக்கிறோம் திட்டுறோம் அந்த நேரமா இருக்கலாம், லுகருக்கு தூங்குறோம் அந்த நேரமா இருக்கலாம், அசருடைய நேரமா இருக்கலாம், ஃபஜ்ருடைய நேரம், எந்த நேரம்னே தெரியாது. அப்பனா 24 மணி நேரமும் தூக்கத்தை தவிர்த்து விட்டு பார்த்தால் நாம சாபம்ங்கிறது நம்முடைய பிள்ளைகள் மத்தியில உறவாடுகிறவர்கள் மத்தியில நம்ம விடவே கூடாதுங்கிற அந்த ஒரு உறுதிமொழிக்கு நாமெல்லாம் வர வேண்டும். எந்த அளவிற்கு வந்து ரசூலுல்லாஹ் அதை ரொம்ப கண்டிச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து என்னைக்காவது இவ்வளவு ஹதீசுகள் இருக்குல்ல. ஒரு சகாபி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டுபவராகவோ சபிப்பவராகவோ கெட்ட வார்த்தை பேசுபவராகவோ இயற்கையாகவும் இருந்ததில்லை, செயற்கையாகவும் இருந்ததில்லை அப்படிங்கிறாங்க ஒரு சகாபி. ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து ஒரு சகாபியை பார்த்து என்னப்பா அப்படி பண்ணிவிட்டேன்னு எந்த சொல்லையுமே ரசூலுல்லாஹ் திட்ட மாட்டாங்க, சாபமிட மாட்டார்கள். அதே மாதிரி ஒரு ஆளை பார்த்து என்ன பண்ண மாட்டாங்க, ஏச மாட்டார்கள், கெட்ட வார்த்தை பேச மாட்டார்கள். இப்படி ஒரு ஆளை நம்ம காட்ட முடியுமா? நான் யாரையுமே திட்டினதில்லை, நான் யாரையுமே சாபம் விட்டதில்லை. ஒருவேளை ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபம் உச்சத்துக்கு போனா உனக்கு என்ன, உன் மூக்கு மண்ணாகட்டும், உனக்கு என்னப்பா ஆச்சு அப்படிம்பாங்க. உன் மூக்கு மண்ணாகட்டும்ங்கிறது மூக்கு மண்ணில் உழுவுறது இல்லை, அது அரபு மொழியில ஒரு சொல், இலக்கிய நயமான ஒரு சொல். உன் மூக்கு மண்ணாகட்டும், என்னப்பா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்களே தவிர சாபமிடுபவராக அல்லாஹ்வுடைய தூதர் ஒருபோதும் இருந்ததில்லை. நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முன்மாதிரி தானே. எல்லாரும் பேசுவோம்னா தௌஹீத்வாதிகள் அல்லாஹ்வுடைய ரசூலை தான் பின்பற்றணும்னு. எதிர தெரியுமா முன்மாதிரி? நெஞ்சில கை கட்டுவதற்கு முன்மாதிரி, அத்தஹியாத்துல விரல் அசைப்பதற்கு முன்மாதிரி, இஃப்தார் நோன்பு விரைந்து துறக்கிறதுக்கு முன்மாதிரி,
இரவு தொழுகை 8 ரக்காத்து தான் முன்மாதிரி, மீளாது முன்மாதிரி, ஷிர்க் வைக்க கூடாது முன்மாதிரி, கரெக்ட் 100% உண்மை முன்மாதிரி தான். அப்ப ரசூலுல்லாஹ் யாரையுமே திட்டினது இல்லையா, அதுக்கு முன்மாதிரி இல்லையா? யாரையுமே சபிச்சதே இல்லையா ரசூலுல்லாஹ், அதுக்கு முன்மாதிரி இல்லையா? கெட்ட வார்த்தை பேசினதுல ரசூலுல்லாஹ், அதுக்கு முன்மாதிரி இல்லையா? எதெல்லாம் பிரச்சனைக்குரிய அம்சங்களோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு முன்மாதிரினா, அஹ்லாக்ல பண்பு நலன்கள் எங்கே? இஸ்லாம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு பல்கலைக்கழகம். வெறும் அக்கீதாவை மட்டும் பேசல, அது வணக்க வழிபாடுகளை மட்டும் பேசல, பண்பு நலன்களையும் இஸ்லாம் நிறைய பேசி இருக்கிறது. எங்கே அந்த சொற்கள்? நம்மள யாராவது சொல்ல முடியுமா, நான் யாரையும் திட்டினதில்லை, யாரையும் நான் ஏசி பேசினதில்லை, யாரையுமே நான் சாபமிட்டதுன்னு சொல்ல முடியுமா? எனவே நம்முடைய நாக்கிலிருந்து வெளிப்படக்கூடிய சொற்களுக்கு நாம் பயப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல பாருங்க, இன்றைக்கு நம்முடைய சைக்காலஜி என்ன தெரியுமா? நம்ம தொழுகையாளியா இருப்போம். தொழுகை இல்லாத ஒருத்தனை பார்த்தானா இயல்பா நமக்கு கோபம் வரும். அவனா தொழுவே வர மாட்டான் அப்படின்னு கோபம் வரும். நோம்பு வச்சிருப்போம், ஒரு ட்ரெஸ் எடுக்க போறோம், நோம்பு வைக்காத ஒரு ஆள் ட்ரெஸ் எடுக்க வரான்னு வைங்க, நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன ஓடும் தெரியுமா? என்ன ஓடுச்சு? என்ன ஓடும்? சும்மா சொல்லுங்க, என்ன ஓடும்? இயல்பா வரும். அது என்னது? நோம்பே வைக்க இவெல்லாம் பாரு அப்படின்னு ஒரு இயல்பா ஒரு மனசுக்குள்ள, ஏன்னா கோபம், நோம்பு வைக்க மாட்டேங்கிறான், தொழு வர மாட்டேங்கிறான் அப்படின்னு நம்ம அவனை ஒரு திட்டுவோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல அப்துல்லா என்கிற ஒரு மனிதர் இருந்தார், ஒரு சகாபி. அவருக்கு பட்ட பெயர் ஒன்று இருந்தது, ஹிமார் அப்படின்னு. ஹிமார்னா கழுதை. அவருடைய பட்ட பெயர் ஹிமார்னு கழுதைன்னு ஒரு பட்ட பெயர் இருந்துச்சு. அவர் என்ன பண்ணுவார்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்துட்டா எதையாவது ஜோக்க சொல்லி சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார் ரசூலுல்லாவை. அதை ரசூலுல்லாஹ் கேட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம டீம்ல யாராவது இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஜோக் அடிக்கிற ஆளுங்க, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய அவையில இந்த அப்துல்லாங்கிற சகாபி சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஏதாவது ஜோக் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர் மது அருந்தி விட்டார், மது சாராயம் குடிச்சிட்டார். அப்ப இஸ்லாம் அதை தடை ஆக்கிருச்சு. அந்த பழக்கத்தை விட முடியாம மது அருந்திட்டார். அப்ப ரசூலுல்லாஹ் ஓங்கி ஒரு அடிச்சு விட்டாங்க. ஏன்டா அப்படி ஏன் அப்படி மது குடிக்கிற அப்படின்னு அடிச்சு விட்டாங்க. மது குடிக்கிறதுக்கு இஸ்லாமிய சட்டத்தில் என்ன தண்டனை தெரியுமா? அவனை அடிக்கிறது தான் தண்டனை, அடிச்சு அவனை திருத்தணும் அப்படிங்கறதா தண்டனை. ரசூலுல்லாஹ் அடிச்சு விட்டாங்க. பிறகு போனவர் திரும்பவும் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் மது அருந்திட்டு வந்துட்டார். அப்ப ரசூலுல்லாஹ் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அடி வாங்கிட்டு போயிட்டான், திரும்பவும் இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு அவனை 2 அடி போடுங்கப்பா அப்படின்னு சகாபாக்கள்கிட்ட சொல்றாங்க. சகாபாக்கள் சில பேர் கையில் அடிச்சாங்க, சில பேர் துணியை முறுக்கி ஏறி அதுல அடிச்சாங்க, சில பேர் காலனில கூட அடிச்சாங்க. அந்த மாதிரிலாம் ஹதீஸ் வருகிறது. வந்துட்டு அந்த அடிச்சதோடு நிப்பாட்டி இருக்கணும். அதுல ஒரு சகாபி என்ன பண்ணிவிட்டாங்க தெரியுமா? இவனுக்கு என்ன ஆச்சு, எவ்வளவுதான் இவனை அடிக்கிறது, இவர் அடிக்கிறது, எப்ப பார்த்தாலும் சாராயம் குடிச்சுட்டே வருது, அல்லாஹ்வுடைய சாபை இவர் மேல உண்டாகட்டும் அப்படின்னு சபிச்சு விட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் கொடுத்த கவுண்டர் என்ன தெரியுமா? அவர் சாராயம் குடிச்சிட்டு தான் வந்தாரு. சாராயம் குடிச்சதுக்கு அடிக்கிறோம்னா அடினா அதோட நிப்பாட்டிக்கணும், அவ்வளவுதான். சபையில சேர்க்காமலாம் இல்ல ரசூலுல்லாஹ். ஏன்னா அவர் திருப்பி வந்தார்ல, அவர் சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வுடைய சாபத்தை என் சகோதரர் மீது நீங்கள் கேட்காதீர்கள், இவர் உண்மையிலேயே அல்லாஹ்வை அவருடைய தூதரையும் நேசிக்கிறார் என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். இன்னொரு ஹதீஸ்ல என்ன தெரியுமா? உங்களுடைய சகோதரருக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சாபத்தை கேட்டு ஷைத்தானுக்கு ஒத்துழைப்பு செய்து விடாதீர்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா இது? அல்லாஹ் ஹராமாக்கின மதுவை அருந்தியது குற்றம்தான். அந்த குற்றத்திற்கு தண்டனை கொடுத்தது அல்லாஹ்வுடைய தூதர். தண்டனை கொடுத்தால் தண்டனையோடு நிறுத்திக் கொள்ளணும், அவ்வளவுதான். அவரை போய் சபித்து ஷைத்தானுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். நம்ம இன்னைக்கு சமூகத்துல ஒருத்தன் பாவம் பண்ணலாம், பாவம் பண்ணுவான், எடுத்து சொல்லி அவனுக்கு குர்ஆன் ஹதீஸை எடுத்து சொல்லி தாவா பண்ணணுமே தவிர எந்த ஒரு கட்டத்திலையும் சாபத்தை விடக்கூடாது. நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு? மௌலூது ஓதுறாங்க, ஆமா மௌலூது ஓதுறாங்க, போய் தாவா பண்ணுங்க, போய் முறியுது தரிகா எல்லாம் பண்றாங்க தான். நாம என்ன பண்றோம்? இவனா என்னத்தை உருப்பட போறான், இவனா என்னத்தை அப்படின்னு சபிச்சு போடுறோம். நாம் யாருன்னு கேட்கிறேன் சபிக்கிறதுக்கு? விதி முந்தும். நாம நன்மையில இருந்துகிட்டு இருக்கோம் நம்ம நினைக்கலாம், விதி முந்தும். ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒருத்தர் நல்ல செயலை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு,
விதி முந்தும் இறுதியில ஒரு நரகத்திற்குரிய செயலை செஞ்சு நரகத்துக்கு போயிடுவார். ஒருத்தர் நரகத்திற்குரிய செயலையா செஞ்சுக்கிட்டே வருவாரு, விதி முந்தும் சொர்க்கத்துக்கு போற ஒரு செயலை செஞ்சு சொர்க்கத்துக்குள்ள போயிடுவார். நாம் யார் சபிப்பதற்கு? நமக்கு என்ன உரிமை இருக்கிறது சபிப்பதற்கு? சபிக்க கூடாது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் பல்வேறு விஷயங்களை சொல்லி இதெல்லாம் சபிக்காதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வுடைய தெரிந்த ஒரு பெண்மணி நோய்வாய்ப்பட்டுட்டாங்க, கடும் காய்ச்சல். அப்ப அந்த பெண்மணியை ரசூலுல்லாஹ் நோய் நலம் விசாரிப்பதற்காக செல்கிறார்கள். அப்ப அந்த சஹாபிய பெண்மணி, அல்லாஹ் எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த காய்ச்சல்ல பரக்கத் இல்லாம ஆக்கி விடட்டும் அப்படின்னு சொன்னாங்க. வேற ஒரு வார்த்தை தான் சொல்லல. அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் எனக்கு இப்ப காய்ச்சல் இருக்குது, எனக்கு இந்த காய்ச்சல்ல அல்லாஹ் பரக்கத்தை எடுத்துட்டோம், பரக்கத் இல்லாம போயிடட்டும், அப்படின்னா காய்ச்சல் உடனே போகட்டும் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த பெண்மணியுடைய பெயரை அழைத்து காய்ச்சலை திட்டாதமா அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். காய்ச்சலை நீ திட்டாத, காய்ச்சலை சபிக்காத. ஏன் தெரியுமா? ஒரு முஃமினான அடியானுக்கு அவன் சோதனைக்கு உள்ளாக்கக்கூடிய எந்த ஒரு அம்சத்தை தந்தாலும் அதனால் அவனுடைய பாவங்கள் மரத்திலிருந்து இலைகள் உதிர்வதை போல உதிராமல் இருப்பது கிடையாது. இப்ப நீ காய்ச்சல் அவதிப்படுறில்ல, உன் பாவங்கள் மரத்திலிருந்து இலைகள் கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கிறது. நிச்சயமாக இந்த சோதனைகளுக்கு அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்கிறான். அதுக்கான ஒரு ஆயுதம் தான் காய்ச்சல். காய்ச்சலை திட்டாதன்னு நாங்க ரசூலுல்லாஹ். தலைவலியில படுத்திருப்போம், எத்தனை பேர் தலைவலியை நம்ம திட்டிருக்கோம் தெரியுமா? உண்மையிலே வேதனை தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதை கூட சபிக்க கூடாது நாங்க ரசூலுல்லாஹ். சனியம் பிடிச்ச தலைவலி எத்தனை பேர் பேசியிருப்போம்? காய்ச்சல், அதாவது சனியம் பிடிச்ச காய்ச்சல் விடமாட்டேங்குதே, எவ்வளவு பேர் பேசியிருப்போம்? இந்த சனியம் பிடிச்ச சளி, எல்லாம் சனியன்கிற வார்த்தையை சொல்லிதான் சளிக்கு சனிய, தலைவலிக்கு சனிய, வயிற்று வலிக்கு சனிய, உடம்பு வலிக்கு சனியன். ஏன்னா இதெல்லாம் பாடம் நமக்கு. சபித்தல்ங்கிறது நாக்குல இருந்து வருதுங்க. சாதாரண நாக்குங்கிறது ஈஸியா வந்துடும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இரண்டு உதடுகளுக்கு இடையில இருக்கிற உறுப்பு இருக்கு இல்லையா, நாக்கு, அதை நீங்கள் பாதுகாத்து கொண்டால் நீங்கள் சொர்க்கம் போறதுக்கு நான் கேரண்டினாங்கல்ல. ஏன்? ஈஸியா பாவத்தை சம்பாதிச்சிடலாம். சும்மா ஒருத்தன் கார்ல போ, அவனை சும்மா பிடிச்சி திட்டுங்க, நாளை மறுமையில் நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். அவன் காதுல உழுவுலனாலும் கூப்பிட்டால, நீ ஒரு நாள் போனில்ல, நீ கார்ல டோரை சாத்திக்கிட்டு போன, இவன் உன்னைய திட்டுனா, உனக்கு காதுல உழுவுல, அதுக்கு இப்ப பைசல் பண்ணிடலான்னு அங்க பைசல் பண்ண வைப்பான் அல்ல. அல்லது நாம டோரை சாத்திக்கிட்டு திட்டணும்னு வைங்க, அவனுக்கு காதுல உழுவாது, அப்பையும் கூப்பிட்டு பைசல் பண்ண வைப்பான். ஏன்? நாக்கு ஈஸியா போயிடும், ஈஸியா அந்த பாவத்தை சம்பாதிச்சிடலாம். இதை விட என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஒரு நபரை சபித்தால், ஒரு நபரை நீங்கள் சாபமிட்டால், உடனடியாக அந்த சாபம் எங்கே போகுது தெரியுமா? இங்கிருந்து நேராக வானத்திற்கு போகிறது. வானத்துடைய வாசல்கள் அடைக்கப்பட்டு விடும். இந்த சாபத்திற்குரிய வார்த்தையை வானத்துக்குள்ள ஏற்றக்கூடாதுன்னு வானத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டு விடும். உடனே அந்த சாபம் வானத்துல இடமில்ல, அதனால பூமிக்கு வரலாம்னு பூமிக்கு வரும். பூமியுடைய வாசல்களும் அதற்கு அடைக்கப்பட்டு விடும். உடனே அந்த சாபம் என்ன பண்ணுதுன்னா, வானத்திலையும் இடமில்லை, பூமியிலையும் இடமில்லை. சரி, வலதுபுறமா சுத்துவோம் இங்கிட்டு எங்கிட்டாவது, சரி இடதுபுறமா சுத்துவோம் இங்கிட்டு எங்கிட்டாவது, எது சுத்துது? நீங்கள் விட்ட சாப வார்த்தைகள். இங்கிட்டு சுத்துது, அங்கிட்டு சுத்துது, இப்படியா சுற்றுகிறது. இறுதியில அது என்ன தெரியுமா பண்ணுது? யார சபிச்சோமோ, யார சாபமுட்டோமோ அவரிடத்துல அந்த வார்த்தை போகிறது. எங்கேயுமே இடம் இல்லாம, வானத்துல இடம் இல்ல, பூமியில இடம் இல்ல, வலதுபுறத்துல இடம் இல்ல, இடதுபுறத்துல இடம் இல்ல. அதனால எவன் சபிச்சானோ, யார சபிச்சானோ அந்த சபிக்கப்பட்டவரிடத்துல அந்த சாபமானது வருகிறது. ஒரு ஆளு இவரை சபிச்சான், ஆனா இப்படி சபிக்கிறதுக்கான எந்த வேலையையுமே இந்த மனுஷன் செய்யலையே. இப்ப அவரே ஒரு திட்டுவிட்டாரு, சபிச்சு விட்டாரு, அவர் இப்பேற்பட்ட வார்த்தையை கொண்டு சபிச்சிருக்கிறாரு. அதற்கான எந்த ஒரு கெட்ட செயலையுமே இந்த மனுஷன் செய்யல. இவர் செஞ்ச இந்த செயலுக்கு இப்படியெல்லாம் சபிக்க தேவையே இல்லை. அதனால இந்த சாபம் இவர்கிட்ட வேண்டாம்னு இறுதியில் யார் அந்த சாபத்தை விட்டானோ அவன் பக்கமே அந்த சாபம் வந்து விடுகிறது. மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடிங்கிற மாதிரி இப்ப ரெண்டு பக்கமும் அடி ஆயிடுச்சு. என்ன தெரியுமா?
நாம நமக்கு எதிராகவோ பிள்ளைங்களுக்கு எதிராகவோ செல்வத்துக்கு எதிராக சாபத்தை விட்டாலும் பிரச்சனை. நீங்க வேற ஆள சாபம் விடுறீங்க, ஆனா அவன் அத்தகைய ஒரு கெட்ட செயலை செய்யல. சில பேர் ஆதாரம் நாம புடிச்சு திட்டி போடுவோம், கடைசியில பார்த்தா அவன் செய்யலையோ தோணுச்சு அப்படிமா. அப்ப விட்ட சாபம்லாம் ஆமா எனக்கு கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், ஆமா ரைட் விடு. விட்ட சாபம் என்னப்பாச்சு? போயிட்டு கீழே இறங்கி எல்லா பக்கமும் சுத்தி அவன் அதுக்கான செயல் இல்லைன்ட்டு உன் பக்கத்தே திரும்ப போதே. இப்ப நீ என்ன திட்டுனே பார்த்து உனக்கு நடக்க போதே. எங்கே இறையச்சம், எங்கே தௌபா, எங்கே இஸ்திக்பார், எங்கே மன்னிப்பு இல்லை. எனவே இந்த சாபம்ங்கிறது சாதாரண விஷயம் அல்ல, கண்டிப்பாக நடக்கும். குறிப்பா பெற்றோர்களிடத்துல நம்ம சாபத்தை வாங்கினோம்னு வைங்களே, துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரமா போச்சுன்னா அவ்வளவுதான். சில பேர்லாம் திட்டுவாங்கங்க, அவனை சந்தாக்கில் எடுத்துட்டு போட்டு அப்படிம்பாங்க. சந்துக்கு எங்க எடுத்துட்டு போவாங்க? ஊர்வலமா எடுத்துட்டு போவாங்க, இறந்து போய் எடுத்துட்டு போவாங்க. ஒரு தாய் அதை விரும்புவாரா? அவசரப்பட்டு வார்த்தையை விடுறோம்ல, அதை விரும்புவாரா? தான் உயிரோடு இருக்க தன் மகனை சந்தூக்குல பார்ப்பதற்கு ஒரு தாய் விரும்புவாரா? படிச்சே தொலைய மாட்டேங்கிறான், இவனா என்னத்தங்க, இவனா எதுக்கு எனக்கு பிறந்து தொலைச்சானதை போய் தொலையவும் மாட்டேங்குது அப்படின்னு பேசுவோம். தொலைகிறதுனா என்ன? உங்களை விட்டு அப்பால் போயிடுறது. ஒண்ணு உங்களை விட்டு எங்கேயோ போயிட்டான் அல்லது மௌத்தா போயிட்டான், அதை நீங்க விரும்புவீங்களா? விரும்புவோமா? பொம்பளை பிள்ளைகளை திட்டுவோம்ல இதே வார்த்தைய, அது என்ன ஆகிறது? அதெல்லாம் நம்ம விரும்புவோமா? சாபம் மிக 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 ஆபத்து. ரசூலுல்லாஹ் நிறைய சொன்னாங்க, காய்ச்சலை திட்டாதீங்க, சேவலை திட்டாதீங்கன்னாங்க. தூங்குறோம்ல, சேவை கோழி எழுப்பும்ல, என்னடா இந்த கோழி கூவிட்டே இருக்கு, பிடிச்ச அறுத்து போடுறது அப்படின்னு எதையா திட்டாத. ஏன்? அதுதான்ப்பா உன்னைய தொழுகைக்கு எழுப்புது அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். சேவல் கூவுறது மலக்குகள் அங்கிருந்து வரதை பார்த்ததுனாலதான் கூவுது. சேவை கூவி மலக்கு வரல, மலக்கு வரத சேவல் பார்க்கிறது, நம்மளாலதான் பார்க்க முடியாது, சேவலுக்கு கண்ணுக்கு தெரியும் மலக்குகள். அப்ப ரிசுகை கொண்டு வரக்கூடிய மலக்குகள் வராங்க, அதனால கொக்கரக்கோடு கூவுது. நீ அந்த நேரத்தில் அல்லாஹ்விட பரக்கத்தை கேளு, அருளை கேளுனாங்க ரசூலுல்லாஹ். நாம மாறாக திட்டுறோம்னு வைங்க, அப்ப அதுதான் நடக்கும். எனவே அந்த ஜுரைஜ் என்கிற அந்த முன்பொரு காலத்தில் நடந்த அந்த மனிதனுடைய சம்பவத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பாடம், அவர் நல்ல செயலைத்தான் செய்தார். ஜுரைஜ் தொழுதுகிட்டு தான் இருந்தார். அந்த நேரத்தில் அவங்க அம்மா விட்ட சாபம், தொழுதுகிட்டு தானே இருந்தாரு, அதனால இந்த சாபம் எடுக்கிறேன்னு இல்லை, அவங்க அம்மா விட்ட சாபம் படிச்சு போயிருச்சு. எனவே நம்ம வார்த்தைகள்ல யாரையாவது திட்டுறதுக்கு முன்னாடி, யாரையாவது ஏசுறதுக்கு முன்னாடி அந்த பழக்கமே இருக்கக்கூடாது. அதையும் மீறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சபித்தார்கள். எப்ப தெரியுமா? 70 ஹாஃபில்களை அழைச்சிட்டு போய் கொண்டு விட்டாங்க, இஸ்லாத்தை சொல்லித்தாங்கன்னு சொல்லி. அந்த சம்பவத்துல 70 பேரை சபிச்சு ரசூலுல்லாஹ் குனூத் ஓதுனாங்க. 2 கிறிஸ்தவர்கள் நீங்க உண்மையிலேயே தூதர் தானான்னு பேசும்பொழுது வாப்பா முபாகலா பண்ணிக்கலான்னு சாபத்துக்கு கூப்பிட்டாங்க ரசூலுல்லாஹ். கணவன் மனைவி 2 பேர் மட்டும், 2 பேர்த்துல யாரோ ஒருவர் தவறான ஒரு நடத்தை பண்றதை பார்த்துட்டாங்க. ஒரு கணவன் பண்றதை மனைவி பார்த்துட்டாங்க, மனைவி பண்றதை கணவன் பார்த்துட்டாங்க. தவறான நடத்தை, அந்நிய ஆணோடு அந்நிய பெண்ணோடு. இதை 4 சாட்சின்னு ஊரே கூட்டு காட்ட முடியாது. அப்பனா லியான் பண்ணணும். லியான்னா அது ஒரு சாப அழைப்பு பிரமாணம். இதுக்குத்தான் அனுமதியை தவிர சும்மா எதுக்கு எடுத்தாலும் சாபம் விட்டுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அதிகமாக சபிப்பவராக இருந்தால் நாளை மறுமை நாளில் நீங்கள் சாட்சி சொல்பவர்களாக இருக்க மாட்டீர்கள், பரிந்துரைப்பவராக இருக்க மாட்டீர்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நாளைக்கு யாருக்கு வேணாலும் சாட்சியா இருப்போம். திடீர்னு அல்லாஹ் இவரை கூப்பிட்டு இவருக்கு நீ சாட்சியா இரு என்று அல்லாஹ் சொல்லுவான். ஆமா அல்லாஹ் இவர் தொழுவ வந்தாரு, நான் சாட்சியா இருக்கிறேன், இவர் நல்ல மனித சாட்சியா இருக்கு நம்ம சொல்லுவோம். ஆனால் சபிச்சோம்னு வைங்க, அதிகமா நம்ம எப்ப பார்த்தாலும் சாபோடுட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நாம பரிந்துரை பண்றவர்களாகவும் இருக்க மாட்டோம், சாட்சி சொல்பவர்களாகவும் இருக்க மாட்டோம். எனவே இறைவனுடைய அச்சத்தை மனதிலே வைத்து இந்த சபித்தல் என்கிற பண்பை நம்மிடத்திலிருந்து முழுவதுமாக விலக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு உதவி செய்வானாக. இன்றைய திக்ரை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களில் ஒருவர் ஒரு நாளைக்கு ஒரு சிவப்பு நிற ஒட்டகம் உங்களுக்கு கிடைச்சா, சும்மா ஒரு சிவப்பு நிற ஒட்டகம் கிடைக்கிறது, அதை உங்களில் யாராவது வேணான்னு சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட. சிவப்பு நிற ஒட்டகத்தை புரிஞ்சுக்கிறீங்க, அன்றைய இருந்ததிலேயே மிகப்பெரிய வாகனம் ஒட்டகம். அந்த ஒட்டகத்துல சிவப்பு நிற ஒட்டகம்ங்கிறது ரொம்ப காஸ்ட்லி அன்னைக்கு இருந்ததுல.
இன்னைக்கு இப்ப வாகனம்னா கார்னு வச்சுக்குவோமே, காரோ ஹெலிகாப்டரோ, அதுல உச்சபட்ச ரேட்டுக்குன்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த அளவுக்கு சமம் அது. ரசூலுல்லாவுடைய காலத்துல ரோல்ஸ் ராய்ஸ் கார் கிடையாது. ரசூலுல்லாவுடைய காலத்துல BMW கார் இல்ல, ஹெலிகாப்டர் இல்ல, பிளைட் இல்ல, ஜெட் இல்ல. இன்னைக்கு எல்லாம் இருக்குது. ஏன்னா அன்னைக்கு இருந்ததுல உச்சபட்சம் அல்டிமேட் ரொம்ப வெல்த்தியான ப்ராப்பர்ட்டி என்னன்னா சிவப்பு நிற ஒட்டகம். சாதாரண ஒட்டகம் இல்ல, ஒட்டகத்திலே சிவப்பு நிற ஒட்டகம். அது சும்மா நீங்க போறீங்க, ஒருத்தர் உங்களுக்கு கிடைக்கிற உங்களுக்கு கூட்டு கொடுக்குறாருன்னா நீங்க வேணான்னு சொல்லுவீங்களாங்கிறாங்க. சகாபாக்கள் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் சிவப்பு நிற ஒட்டகம் உண்மை கூப்பிட்டு கொடுக்குறாருன்னா வேணான்னு சொல்லுவோமாவா, எங்களை யார் வேணான்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் சுபுஹுடைய நேரத்தில் ஃபஜ்ருடைய நேரத்தில் பள்ளிவாசலுக்கு போய் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரே ஒரு வசனத்தை எடுத்து நீங்கள் ஓதினால் உங்களுக்கு ஒரு சிவப்பு நிற ஒட்டகம் கிடைப்பதை விட அன்றைய நாளில் அது சிறந்த நன்மையை கொடுக்கும். 2 வசனத்தை ஓதுனா 2 ஒட்டகம் சிவப்பு நிற ஒட்டகம், 3 வசனத்தை ஓதுனா 3 சிவப்பு நிற ஒட்டகங்கள், 4 ஓதினால் 4, 5 ஓதுனா 5, 50 வசனம் ஓதுறீங்கன்னா 50 சிவப்பு நிற ஒட்டகங்கள் அன்றைய நாளில் கிடைப்பதை விட அது உங்களுக்கு சிறந்தது. என்னது? ஒன்றும் இல்லை, சுபுவுக்கு பள்ளிக்கு வரம்ல, அப்படியே உட்காந்து தெரிஞ்ச சூறா சும்மா எடுத்து ஓதுங்க, அவ்வளோதான். குரானை எடுத்து ஒரு ஜுசு ஓதுனாலும் சரி, இல்லை போய் தூங்கணும்னு நினைச்சு அல்ஹம்து சூரா இருக்குல்ல, அல்ஹம்து சூரா எத்தனை ஆயத்து இருக்கு எண்ணி பார்க்கணுங்க அப்படிங்கிறீங்களா? அல்ஹம்து சூரா எத்தனை ஆயத்து இருக்கு? எத்தனை இருக்கு? 7. அல்ஹம்து சூரா ஓதுனா 7 ஒட்டகம், குல்வல்லா ஓதுனா 4 ஒட்டகம், பலக்கு நாசு இதை ஓதுனா எத்தனை வசனம் இருக்கோ அத்தனை ஒட்டகங்கள். இது பெரிய சிரமமே கிடையாது. குரான் எடுத்து ஜுசு ஓதுனாலும் சரி, இது எப்ப எல்லா வக்துக்கும்லாம் கிடையாது, எல்லா வக்துக்கும் எடுத்து ஓதுனாலும் கிடையாது, வீட்டில் எடுத்து ஓதுனா கிடையாது, சுபுகுக்கு பள்ளிவாசலுக்கு வந்து பள்ளியில எடுத்து ஓதணும். எத்தனை வசனம் ஓதுனீங்களோ அத்தனை ஒட்டகம் கிடைப்பதை விட சிறந்தது. யார் இதுக்கு ஆசைப்படுறான்னு பார்ப்போம். இதே ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார்னு வைங்க, பள்ளியே ஜெகஜோதி ஆயிரும். ரோல்ஸ் ராய்ஸ் காராண்டா ஒரு வசனம் ஓதுனா ரோல்ஸ் ராய்ஸ் காரா அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அல்டிமேட்னு வச்சுக்குவோம் ப்ராப்பர்ட்டி. அன்னைக்கு சேவ் பண்ணுற ஒட்டகம். இதை என்ன பண்ணணும்? இதை வாடிக்கை ரமணான்ல மட்டும் இல்லை, வாடிக்கையா செஞ்சுட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.